இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன்னைத்தான் உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறவராயிருக்கிறார். இந்த பூமியிலே ஒருவன் தன்னை தானே உயர்ந்தவனாக எண்ணிக்கொண்டு தன்னிடம் எல்லாம் இருக்கிறது, பணம், பொருள், அதிகாரம் இருக்கிறது, தான் எல்லாரின் காட்டிலும் உயர்ந்தவனாயிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், அப்படி என்று தன்னைத்தானே எவன் ஒருவன் உயர்த்தி கொண்டு மற்றவர்களை தாழ்வாக எண்ணுகிறானோ அவன் சுயரூபம் தெரியும் பொழுது அவன் தாழ்த்தப்படுவான், கர்த்தர் அவனை தாழ்த்துவார். ஒருவன் தன்னிடம் இருக்கிற திறமைகளையும் எல்லாவற்றையும் அவை அடக்கத்தோடும் நற்பண்புகளோடும் அநேகரிடத்திலே அன்பு வைத்து அநேகரை நேசித்து எல்லோரிடம் விட்டு கொடுத்து அன்போடு பழகி அவர்களுக்காக உதவி செய்து எல்லோரையும் சமமாக நேசிக்கிற ஒருவன், அவனுடைய திறமைகள் வெளிப்படும் பொழுது கர்த்தர் ஏற்ற நேரத்திலே அவனை உயர்த்துவார். எனவே தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். சிறுமையுள்ளவனை கர்த்தர் அவர் புழுதியிலிருந்து எடுத்து உயரத்தில் சிங்காசனத்தில் வைத்து அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிற தேவன். எனவே இந்த பூமியிலே ஒருவன் திமிரோடும் ஆணவத்தோடும் இருப்பானே, ஆனால் அவன் ஒரு நாள் நிச்சயமாய் தாழ்த்தப்படுவான். தாழ்மையோடு இருக்கிற நம்மை கர்த்தர் உயர்த்தி சிங்காசனத்தில் வைப்பார். எனவே கர்த்தரை நம்புங்கள், தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென்.